ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் உகாதி திருநாள் ஏகாந்தமாக நடைபெற்ற ஆஸ்தானம். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயிலில் உகாதி பண்டிகை. செல்வத் திருமகளுக்கு நடைபெற்ற திருமஞ்சனம் மற்றும் புஷ்பவாகன பவனி. திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலய பிரம்மோற்சவம். சர்வபூபால வாகனத்திலும் பல்லாக்கிலும் வலம் வந்த சக்கரவர்த்தி திருமகன். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் மற்றும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் உகாதி திருவிழா வைபவமாக நடைபெற்ற பஞ்சாங்க படனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் தெலுங்கு வருட பிறப்பு. ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியாருடன் கோயிலை சுற்றி வலம் வந்த ஸ்ரீனம் பெருமாள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் உகாதி திருநாளை முன்னிட்டு ஆஸ்தானம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோயிலை வண்ண மலர்களாலும் மாங்காய் மற்றும் பலவித பழங்கள் கொண்டும் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். ஆலயத்தில் தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமி மற்றும் ஸ்ரீ விஸ்வக்சேனரை ஆலயத்தில் இருக்கும் தங்க நுழைவு வாயில் அருகே அமர்த்தி புராண பண்டிதர்கள் பஞ்சாங்கத்தை பாராயணம் செய்து தாயார்கள் மற்றும் சுவாமிக்கு ஏகாந்தமாக ஆஸ்தானம் நிர்வகிக்கப்பட்டது. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயிலில் உகாதியையொட்டி தாயாருக்கு திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து புஷ்பப்பல்லாக்கு பவனியும் சிறப்பாக நடைபெற்றது. ஆலயத்தில் இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி முகமண்டபத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் செல்வத் திருமகளை குலுவிருக்கச் செய்து பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து மலர்ச்சரங்கள் சூட்டி கற்பூரம் காண்பித்ததும் புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். பிறகு மாலை வேளையில் உற்சவர் தாயாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் தங்க கிரீடம் அணிவித்து வண்ண மலர்களாலும் மின்விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்கில் கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஸ்ரீஹரி பத்தினிக்கு மாட வீதியில் புறப்பாடு நடைபெற்றது. கோயில் யானை மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல புஷ்ப பல்லாக்கில் பவனி வந்த ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலய பிரம்மோற்சவத்தின் நிகழ்வுகளாக உற்சவருக்கு சர்வபூபால வாகன சேவையும் பல்லாக்கு பவனியும் நடைபெற்றது. நேற்று மாலை வாகன மண்டபத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சர்வபூபால வாகனத்தில் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணரை எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர்களை சுமந்து கொண்டு கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். பொதுஜன சேவை நடைபெற்றதும் புறப்பாடு துவங்கியது. சிறுவர் சிறுமியர்கள் மற்றும் பல்வேறு கலைக்குழுவினரின் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் கோலாட்டங்கள் முன்னே செல்ல மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி உலா வந்த ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் முன்பு
திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பிரபந்தம் சேவித்தனர். பிறகு ஜீயர் சுவாமிகளும் பிரபந்ததாரர்களும் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளுக்கு பல்வேறு வீதிகள் வழியாக சர்வ பூபால வாகன புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமானோர் தெய்வங்களுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர அரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இன்று காலை மாட வீதிகளில் கோலாட்டங்கள், பல்வேறு கலைக்குழுவினரின் நடனங்கள் நடைபெற்று கொண்டிருக்க, வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்கில் உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை எழுந்தருளச் செய்திருந்தனர். சக்கரவர்த்தி திருமகனுக்கு நீலக்கரை வைத்த வெண்ணிற பட்டாடை கட்டி, காசு மாலையுடன் பதக்க ஆபரணங்களும், திருமுடியில் கொண்டை வைத்து, சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் வைத்து கையில் கோதண்டம் தந்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர் எழுந்தருளிய பல்லாக்கை வாகன மண்டபத்தில் இருந்து கோயிலின் வெளியே சுமந்து வந்தனர். நிலைக்கண்ணாடியில் தன்னழகை தானே கண்டு ரசித்தபடி ஜானகி மணாளன் காட்சி தர ஏராளமான பக்தர்கள் பலவித பழங்கள், மலர் மாலைகள் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். பிறகு உற்சவமூர்த்திக்கு பல்லாக்கு சேவை புறப்பாடு நடைபெற்றது. திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர்கள், ஆச்சாரிய புருஷர்கள் ஸ்ரீ கோதண்டராமர் முன்பு பாராயணம் செய்ததும் பல்வேறு வீதிகள் வழியாக சுவாமிக்கு பல்லாக்கு புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. இதையடுத்து இன்று பிற்பகல் ஆலய வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீ சீதாராமர் மற்றும் லக்ஷ்மணரை எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு திரவியத்தின் முடிவிலும் தெய்வங்களுக்கு வண்ண நறுமண மலர் மாலைகள் சூட்டி ஆரத்தி காண்பித்தனர். பிறகு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகளுடன் வெட்டிவேர் மாலை சாற்றி ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணனுக்கு தூபத்துடன் ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க தெய்வங்களுக்கு சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஆலயங்களான தியாகராய நகர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் மற்றும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் உகாதி ஆஸ்தானம் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலில் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த சுவாமி, தாயார் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் ஆலய அதிகாரிகள் பட்டு வஸ்திரங்கள், அட்சதை, புதிய பஞ்சாங்கம் ஆகியவற்றை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு மீண்டும் ஆலயத்தின் உள்ளே வந்ததும் சுவாமி முன்னிலையில் பஞ்சாங்கத்தை சமர்ப்பித்தனர். இதையடுத்து தனி மேடையில் ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்களோடு எழுந்தருளியிருந்த உற்சவர் பெருமாளுக்கு மற்றும் விஸ்வக்சேனருக்கும் பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்ய தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டி அட்சதை தூவப்பட்டது. இதைத் தொடர்ந்து புதிய பஞ்சாங்கம் வாசிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி அனைவரிடமும் பணம் வசூலிக்கப்பட்டு அதனை உண்டியலில் சேர்ப்பித்து புதிய கணக்கு துவக்கப்பட்டது. பிறகு ஆலய வளாகத்தில் இருக்கும் ஸ்தல மண்டபத்தில் புதிய பஞ்சாங்கம் விரிவாக வாசிக்கப்பட்டது. இதேபோல் ஜிஎன் செட்டி சாலையில் இருக்கும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயிலில் அர்ச்சகர்கள் மற்றும் ஆலய அதிகாரிகள் பட்டு வஸ்திரங்கள், புதிய பஞ்சாங்கம், பலவித பழங்கள் ஆகியவற்றை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்து மூலஸ்தானத்தில் சேர்ப்பித்தனர். ஆலய வளாகத்தின் மேடை மீது பச்சை பட்டுடுத்தி கொண்டு முத்து கிரீடத்துடன் ஆபரணங்களும் மலர் மாலைகளும் அணிந்தபடி உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் விசேஷ அலங்காரத்துடன் அமர்ந்தருள நீராஜனம் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து செல்வத் திருமகளுக்கு தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் தாயாருக்கு பட்டு வஸ்திர சமர்ப்பணம் செய்து பஞ்சாங்க படனம் துவங்கியது. பிறகு தாயாருக்கு கற்பூர ஆரத்தி காட்டி அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் தெலுங்கு வருடப்பிறப்பையொட்டி ஸ்ரீ நம்பெருமாள் பிரகார வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முன்னதாக கோயில் வளாகத்தில் ஆழ்வார், ஆச்சாரியார் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் தனித்தனி கேடயங்களில் எழுந்தருளச் செய்திருந்தனர்.
ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ திருமங்கையாழ்வார் மற்றும் ஸ்ரீ நம்மாழ்வாரை சுமந்து கொண்டு மூலஸ்தானத்தின் முன்பு வந்தனர். கொட்டு முழங்க கருவறையிலிருந்து வெள்ளித்தோளுக்கிணியானில் நின்றபடி ஸ்ரீ நம்பெருமாள் சிம்மகதியில் வெளியே எழுந்தருளினார். பருத்தி ஆடை கட்டிக்கொண்டு திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் அணிந்து நீள்முடி கிரீடத்துடன் நவரத்னம் பதித்த யக்னோபவீதம் சாற்றிக் கொண்டு அபயம் காட்டியபடி சுவாமி பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். பிறகு அரையர் பாடல் பாடியபடி முன்னே செல்ல உற்சவருக்கு தங்கத் திருக்குடை பிடித்து சாமரமும் ஆலவட்டமும் வீசியபடி பிரகார உலா புறப்பட்டனர். ஆழ்வார்களும் ஆச்சாரியாரும் பின்தொடர பிரகாரங்கள் வழியாக ஸ்ரீ நம்பெருமாளை சுமந்து கொண்டு உலா வந்தனர். பிறகு அரையர் சேவையோடு உற்சவரை மீண்டும் மூலஸ்தானத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். திவ்ய தேசங்களில் இரண்டாவது ஸ்தலமாக விளங்கும் திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோயிலில் தெப்போற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாருக்கு தெப்ப மண்டபத்தில் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. ஊதா நிறக்கரை வைத்த வெண்ணிற பட்டுச் சேலை கட்டிக்கொண்டு காசு மாலை, பவள மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும், சாயக்கொண்டையில் முத்துச்சரங்களோடு சூரிய சந்திர பதக்கங்களும், கலிங்கத்திராயும் தாங்கி வைரத்தோடு அணிந்து கிளிமாலையுடன் மலர் மாலைகளோடு ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருள ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதும் உற்சவரை தோளுக்கிணியானில் அமர்த்தி கொண்டு உலா புறப்பட்டனர். ஆலயத்தில் இருக்கும் தெப்பக்குளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை கொலுவிருக்கச் செய்ததும் உலா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் குளக்கரையை சுற்றி நின்றபடி தரிசிக்க தாயார் எழுந்தருளிய தெப்பம் குளத்தை சுற்றி 3 முறை வலம் வந்தது. தெலுங்கு வருடப்பிறப்பை முன்னிட்டு நேற்று காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் விசேஷ பூஜைகளும் தெய்வங்களுக்கு புறப்பாடும் நடைபெற்றது. இதையொட்டி நேற்று காலை ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை அபிஷேக பீடத்தின் மேல் எழுந்தருளச் செய்து பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சகசரத்தாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதைத் தொடர்ந்து நேற்று மாலை வாகன மண்டபத்திலிருந்து தாயார்கள் சமேத உற்சவரை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி வைர வைடூரிய ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்த உற்சவர்களை கோயிலின் வெளியே எழுந்தருளச் செய்ததும் வீதி உலா புறப்பட்டனர். பிரபந்ததாரர்கள் நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல இருகுடை சேவையோடு வீதி உலா வந்த தெய்வங்களை ஏராளமானோர் கண்ணாரக் கண்டு வழிபட்டனர். சன்னதி தெருவில் இருக்கும் சிறிய திருவடி கோயில் வரை சென்று மீண்டும் ஆலயத்திற்கு வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு திருஷ்டி கழித்து உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். இதைத் தொடர்ந்து கோயிலில் பஞ்சாங்கம் வாசிப்பு நிகழ்வு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வங்களை தரிசித்தனர். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியில் இருக்கும் ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் ராம நவமியையொட்டி ஸ்ரீ கோதண்டராமருக்கு சந்திரபிரபை வாகன புறப்பாடு நடைபெற்றது. கோயிலில் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்கியபடி இருக்க சந்திரபிரபை வாகனத்தில் ஸ்ரீ ஜானகி தேவி சமேதராக உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். நீலக்கரை வைத்த வெண்ணிற பட்டாடை கட்டிக்கொண்டு சர்வாபரணங்களுடன் திருமுடியில் மல்லிகை சரங்கள் சுற்றியபடி சுவாமி ஒய்யாரமாக அமர்ந்து திருக்காட்சி தந்தருள சாயக்கொண்டை முத்து கிரீடங்களுடன் சீதா விராட்டியும் ஸ்ரீ லக்ஷ்மணரும் இருபுறம் நின்று அருள் புரிய கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பொதுஜன சேவை நடத்தியதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர்களை சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து கோயிலின் வெளியே தெய்வங்களை அழைத்து வந்தனர். அங்கு 4 கால் மண்டபத்தில் நிறுத்தி கற்பூரம் காண்பித்ததும் வீதி உலா புறப்பட்டனர். இருகுடை சேவையோடு சந்திரபிரபை வாகனத்தில் வலம் வந்த ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணரை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகே திருநறையூரில் உள்ள அருள்மிகு பர்வதவர்தினி உடனுரை ஸ்ரீ ராமநாத சுவாமி கோயிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ மங்கள சனீஸ்வர பகவானுக்கு திருக்கல்யாணம் விமர்சையாக நடத்தப்பட்டது. இதையொட்டி நாதஸ்வர மேளதாளங்களுடன் பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து கோயிலை அடைந்தனர். ஆலய வளாகத்தில் சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் சிவாச்சாரியார்கள் திருமண வைபவத்தை துவக்கினர். ஸ்ரீ மந்தாதேவி மற்றும் ஜேஷ்டாதேவியுடன் உற்சவர் சனீஸ்வர பகவானை சிறப்பு அலங்காரத்தோடு மேடை மீது கொலுவிருக்கச் செய்து மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு பால் பழம் வழங்குதல் நடத்தி பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்க்கப்பட்டது.
தொடர்ந்து மாங்கல்ய பூஜை செய்ததும் தேவியர்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. அப்போது ஜப்பான் நாட்டை சேர்ந்த சிறுவனும் அவனது தாயாரும் பக்தி பாடல் பாடியது அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்தியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் நவ திருப்பதிகளில் 6வது திருப்பதியாக திகழும் பெருங்குளம் அருள்மிகு மாயக்கூத்தர் திருக்கோயில் பிரம்மோற்சவ விழாவின் சிகர நிகழ்ச்சியான கருட சேவை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வாகன மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ மாயக்கூத்தரை பெரிய திருவடி மீது சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிரபந்ததாரர்கள் திருவாய்மொழி பாராயணம் செய்ததும் நுழைவு வாயில் ஆராதனையோடு உற்சவரை கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். சர்வலங்காரத்துடன் பெரிய திருவடி மீது பரமபத கோலத்தில் அமர்ந்தபடி அழகாக காட்சி தந்த உற்சவர் மாயக்கூத்தரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தெலுங்கு வருடப்பிறப்பான உகாதியையொட்டி வேலூர், தஞ்சாவூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் நடைபெற்ற விசேஷ பூஜைகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். வேலூரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான தகவல் மையத்தில் உகாதி திருநாளை முன்னிட்டு வண்ணமாப்பொடி மற்றும் நவதானியங்களை கொண்டு மூவுலகையும் அளந்த திருவிக்கிரமமூர்த்தியை அழகாக வரைந்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை தரிசித்தனர். அலங்கார பிரியனுக்கு வெண்பட்டு கட்டி வெள்ளிக் கவசங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து நாமார்ச்சனையோடு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதேபோல் வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கும் பட்டு வஸ்திரம் கட்டி வெள்ளிக் கவசங்களுடன் ஹாரங்களும் மலர் மாலை பிரபையும் நிறுத்தி உற்சவரையும் அருகே எழுந்தருளச் செய்து அலங்கரித்திருந்தனர். பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் நின்றருளும் சுவாமிக்கு நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோயிலில் மூலவர் ஸ்ரீ பெருவுடையாருக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு வெண்பட்டு கட்டி மலர் மாலைகளுடன் நாகப்படியை நிறுத்தி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபாரத்தி காட்டப்பட்டது. பின்னர் தனி சன்னதியில் அபயமும் வரதமும் காட்டி நின்றபடி அருள்பாலிக்கும் ஸ்ரீ பெரிய நாயகிக்கும் எண்ணெய் காப்புடன் அபிஷேகப் பொடி, மஞ்சள், மாவு கரைசல், பால், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் புதுப்பட்டு சேலை கட்டி கவசங்களோடு கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து பஞ்சதீப ஆரத்தி, கோபுர தீபம் மற்றும் ஏகதீப ஆரத்தி காண்பித்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான திருவேளுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜை செய்தனர். கோமாதாவிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்ச்சரம் சூட்டியதும் அர்ச்சனை செய்து தூபத்துடன் ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அனைவருக்கும் அபிஷேகப்பால் பிரசாதமாக வழங்கப்பட்டது. சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியானதை முன்னிட்டு ஈரோடு, நாமக்கல் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. அந்த காட்சிகள் இதோ உங்களுக்காக. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அமைந்துள்ள ஸ்ரீ சனி பகவான் திருக்கோயிலில் பெயர்ச்சியை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் கலச பிரதிஷ்டையோடு பிரத்யேக குண்டம் அமைத்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி சிறப்பு ஹோமம் வளர்த்தனர். உற்சவரையும் விசேஷ அலங்காரத்தோடு மேடை மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். தொடர்ந்து குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகைப் பொருட்களையும் மலர்களையும் சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலசத்தை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்ததும் மூலவருக்கு அர்ச்சனையோடு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு வாராகி அம்மன் திருக்கோயிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க 12 அடி உயரம் கொண்டு அமர்ந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வர பகவானுக்கு நீல வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து நட்சத்திர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாரத்திகள் காண்பித்தனர். 4 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்து அருள்பாலிக்கும் மந்தனுக்கு சங்கும் இசைவாத்தியங்களும் முழங்க சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் செய்தனர்.
தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கள தீபமும் ஏகதீப ஆரத்தியோடு கற்பூரமும் சமர்ப்பித்தனர். பக்தர்கள் சனி பகவானை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசாம்பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு ராஜராஜேஸ்வரன் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் திருக்கோயிலில் தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் மந்தனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகப் பொடி, மாவு கரைசல், மஞ்சள், பால், தயிர், தேன் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து சங்குப்பூ மாலையுடன் மலர் மாலைகள் சாற்றி தேங்காய் பழங்கள் நிவேதித்தனர். பிறகு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து ஸ்ரீ சனி பகவானுக்கு ஆரத்திகளை சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் மனமுருக வேண்டி சனி பகவானை வழிபட்டதும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. சிவகங்கையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சனீஸ்வரர் திருக்கோயிலில் மூலவருக்கு வெள்ளிக்கவசம் சாற்றி கருப்பு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்து கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காண்பித்தனர். தொடர்ந்து சுருட்டி, கொடி, சாமரம், குடை, விசிறி விச்சனம் ஆகிய சஸ்திரங்களை கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தப்பட்டது. தொடர்ந்து மந்தனுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். நிறைவாக மகாமங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் புகழ்பெற்ற அருள்மிகு முத்தார பரமேஸ்வரி அம்மன் கோவில் பூச்சொரிதல் விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஏராளமான பக்தர்கள் வண்ண நறுமண மலர்களை மூங்கில் தட்டுகளில் வைத்து பூஜைகள் செய்ததும் ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பக்தர்கள் உலாவர உற்சவரையும் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். பிறகு அருள்மிகு முத்தால பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயிலை அடைந்ததும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த மூலவருக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த மலர்களை கொண்டு புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. நறுமண மலர்கள் நடுவே அழகாக காட்சி தந்த தேவிக்கு தீபாரத்திகள் காண்பித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் உகாதி திருநாள் ஏகாந்தமாக நடைபெற்ற ஆஸ்தானம். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயிலில் உகாதி பண்டிகை. செல்வத் திருமகளுக்கு நடைபெற்ற திருமஞ்சனம் மற்றும் புஷ்பவாகன பவனி. திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலய பிரம்மோற்சவம். சர்வபூபால வாகனத்திலும் பல்லாக்கிலும் வலம் வந்த சக்கரவர்த்தி திருமகன். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் மற்றும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் உகாதி திருவிழா வைபவமாக நடைபெற்ற பஞ்சாங்க படனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் தெலுங்கு வருட பிறப்பு. ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியாருடன் கோயிலை சுற்றி வலம் வந்த ஸ்ரீ நம்பெருமாள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. வெங்கடேஷம் நநாதோ நநாதா சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.